ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் புசு புசுன்னு ஹோட்டல் சுவையில் இருக்க புசு புசுன்னு பூரியும் அதுக்கு மேட்சிங்காக மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றதுக்கும் பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பெல்லாம் வரத்துக்கும் டிப்ஸ் இதில் நிறைய இருக்குது. வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் எப்போவுமே பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா செஞ்சுருக்கோம். இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த கல்பாசி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் ஹோட்டல் சுவை உங்களுக்கு வரும். அதனால் மறக்காமல் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்க்குறோம், அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், பழமாக இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையுமே எண்ணெயிலையே வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயிலையே நல்லா வதக்கி கொடுங்க. நாம் ஓவர் நைட்டு ஊற வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும், நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. நம்ம குருமா ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு முந்திரி கண்டிப்பாக சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது தான் அந்த ரிச்னஸும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த குருமா பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பூரி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரத்துக்கு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு பிசைகிறத விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தொளதொளன்னு பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பூரிக்கு அதே மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா பூரி புஸ்ஸுன்னு உப்பி வராது. அதே மாதிரி தேய்க்கும் போது சப்பாத்திக்கு
ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். பூரிக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிறத விட கொஞ்சம் இப்போ தடிமனாக இருக்க மாதிரி தேய்க்கணும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம மாவை திரட்டிட்டு ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி போட்ட உடனே புஸ்ஸுன்னு வரும். எண்ணெய் காயாமலே பூரி போட்டிங்க அப்படின்னா உப்பி வராது. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு இதே மாதிரி போட்டிங்கன்னா எல்லா பூரியுமே புஸ்ஸுன்னு தான் வரும். நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி இதே போல் போட்டு எடுத்தோன்னா நம்மளோட பூரி ரெடி. எத்தனை பேர்த்துக்கு இந்த காம்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைட்டு தோசைக்குமே இதே குருமா தான் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு லீவு விட்டாச்சு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.